plus section 6 improper integrals. So last class la improper integrals type 1 paathom. So now we are going to discuss improper integrals type 2. So definition parunga, if f is continuous on closed A open B and it is discontinuous at B and open B என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த B என்ற பாயிண்ட்ல discontinuous-ஆ இருக்கு. Then integral a to b f of x dx is limit t tending to b minus a to t f of t dt dx. So type 1 la நம்ம பார்த்திருக்கோம். In type 1 we have seen limit minus infinity to a f of x dx. So இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இன்ஃபினிட்டின்ற கேஸ் இருக்கும் நமக்கு. ஏதோ ஒரு இன்டெக்ரல்ல மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும் இல்லைன்னா அப்பர் இன்டெக்ரல்ல இன்ஃபினிட்டி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணோம், லிமிட் t டெண்டிங் டு மைனஸ் இன்ஃபினிட்டி t டு a f of x dxன்னு எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். இன்ஃபினிட்டிக்கு பதிலாக நம்ம லிமிட்டிங் கேஸ்ல t எடுத்த மாதிரி இந்த இடத்துல எந்த பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸா இருக்கோ அந்த பாயிண்ட்ல தான் நம்ம t வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கிவன் ஃபங்க்ஷன் வந்து ஏல இருந்து b வரைக்கும் தான் கண்டினியூஸ்ன்னு சொல்றாங்க. தட் இஸ் bன்ற பாயிண்ட்ல அது டிஸ்கண்டினியூஸா இருக்கு, அதனால b சேர்க்காம ஓபன் b. இப்போ bன்ற பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸா இருக்கனால அங்க நம்ம லிமிட்டிங் கேஸ் கொண்டு வரணும். இப்போ இன்டெக்ரல் a to b f of x dx. ஸோ அப்பர் இன்டெக்ரல்ல தான் அது வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்கு. அப்போ அதுக்கு பதிலாக இன்னொரு வேரியபிள் கொண்டு வரும், லிமிட் t டெண்டிங் டு b மைனஸ். b மைனஸ்னா இங்கே தான் b இருக்கு, லெஃப்ட்ல இருக்கிறதா மைனஸ், ரைட்ல இருக்கிறது பிளஸ் வரும். ஆனா ரைட்ல இருக்கிறது நம்ம ப்ராப்ளம்ல எடுக்கல, bக்கு முன்னாடி வரைக்கும் தான். அப்போ மைனஸ் லெஃப்ட் லிமிட், தட் இஸ் லெஃப்ட் லிமிட், லிமிட் t டெண்டிங் டு b மைனஸ் இன்டெக்ரல் a டு bக்கு பதிலாக அதுன்னு நம்ம t கொண்டு வரும். ஸோ a டு t f of x dx. அதே இது ஒருவேளை லெஃப்ட்ல கண்டினியூஸா இருந்ததுன்னா, if f is continuous on open a closed b, that is a என்ற பாயிண்ட்ல அது டிஸ்கண்டினியூஸா இருக்கு. ஸோ a இங்க இருக்கு, b இங்க இருக்கு, b வரைக்கும் அது கண்டினியூஸ், கரெக்டா a பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸ். அப்போ a வை சேர்க்க கூடாது, ஓப்பன் இன்டர்வல் எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ a to b f of x dx. ஏல டிஸ்கண்டினியூஸ்ன்றனால ஏக்கு பதிலாக இன்னொரு வேரியபிள் கொண்டு வரும், அதுதான் t, லிமிட் t டெண்டிங் டு a. இப்போ இதுல a வந்து ரைட் சைடு லிமிட் மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளம்ல சேரும், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ல ரைட் சைடு சேரும், அதனால பிளஸ், லெஃப்ட் வந்து மைனஸ். மைனஸ்ன்றது நம்ம ஃபங்க்ஷன் கிடையாது, ஏல இருந்து b வரைக்கும் தான். இப்போ ரைட் லிமிட் மட்டும்தான். இப்போ லிமிட் t டெண்டிங் டு a பிளஸ் இன்டெக்ரல் ஏக்கு பதிலாக நம்ம t போட்டனால t டு b f of x dx. ஓகே, ஸோ லெஃப்ட்ல வந்து டிஸ்கண்டினியூஸா இருந்தா ரைட் சைடு மட்டும் கன்சிடர் பண்ணணும். அதே இது ரைட்ல டிஸ்கண்டினியூஸா இருந்தா லெஃப்ட் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ த இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் a to b is convergent if the limit exists. டைப் 1 மாதிரி தான், கன்வர்ஜென்ட்னா லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும், டைவர்ஜென்ட்னா லிமிட் எக்ஸிஸ்டா இருக்காது. Next, if f has discontinuity at c, where c is any number between a to b. So நம்ம first one என்ன பார்த்தோம், b ல வந்து discontinuous, அதாவது ரைட்ல டிஸ்கண்டினியூஸா இருந்தா, அடுத்தது லெஃப்ட்ல டிஸ்கண்டினியூஸா இருந்தா. தேர்ட் வந்து என்னன்னா, ஒருவேளை சென்டர்ல ஏக்கும் பிக்கும் நடுவில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சென்டரா டிஸ்கண்டினியூஸா இருந்ததுன்னா எந்த இடத்துல டிஸ்கண்டினியூஸா இருக்கோ அந்த இடத்துல அந்த இன்டர்வலை பிரேக் பண்ணும். ஓகே, பிரேக் பண்ணிட்டு லிமிட்டிங் கேஸ் அப்ளை பண்ணும். இப்போ சின்ற பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸா இருக்குன்னா ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கிறது இப்போ சில தான் டிஸ்கண்டினியூஸ். இப்போ சியை பிரேக் பண்ணும்போது ஏ டு பி கேன் பி ரிட்டன் அஸ் ஏ டு சி பிளஸ் சி டு பி, இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஸோ இட்ஸ் எக்ஸாம்பிள் அப்பர் எண்ட் பாயிண்ட். அப்பர் எண்ட் பாயிண்ட்னா மேல இருக்குது, அப்பர் லிமிட் சொல்லுவோம் இல்லையா, அப்பர் லிமிட்ல ஒரு வேலை டிஸ்கண்டினியூஸா இருந்தா. இப்போ கிவன் இன்டெக்ரல் பாருங்க, 0 to 1 dx by x minus 1 power 2 by 3. ஸோ அந்த எக்ஸுக்கு பதிலாக ஒருவேளை இப்போ நீங்கள் 1 நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸ். ஏன்னா 1 minus 1 0 வரும், எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி.
அப்போ 1க்கு தான் வந்து நம்ம லிமிட்டிங் கேஸ் கொண்டு வரணும், இன்னொரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா, 1 0 to 1, அதுல 1ல டிஸ்கண்டினியூஸ், அப்ப 0 சேரும் 1 வந்து சேராது. 1 சேராதுன்னா 1 வந்து லெஃப்ட் லிமிட் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ 1 மைனஸ் லிமிட் b tending to 1 minus 0 to b, 1க்கு பதிலாக தான் நம்ம b கொண்டு வரோம். dx by x minus 1 power 2 by 3. ஸோ இப்படிதான் சேஞ்ச் பண்ணும். லோவர் எண்ட் ஒருவேளை கீழே இருக்க ஃபங்க்ஷன், கீழே இருக்க லிமிட்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகல, f of x எக்ஸிஸ்ட் ஆகலன்னா நம்ம see 1 3 3ல எக்ஸிஸ்ட் ஆகுது, 1ல எக்ஸிஸ்ட் ஆகல, அப்ப ரைட் சைடு மட்டும் கன்சிடர் பண்ணுவீங்க. அப்ப 1 பிளஸ், ஓகே, அப்ப லிமிட் a tending to 1 பிளஸ் 1க்கு பதிலா e a to 3 dx by x minus 1 power 2 by 3. ஸோ எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னு, இப்போ 0 to 3, இப்போ 0லேருந்து 3 வரைக்கும் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸிஸ்ட் ஆகும், 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸிஸ்ட் ஆகும், ஆனா 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸிஸ்ட் ஆகாது. சரி, அப்போ 1ல தான் டிஸ்கண்டினியூஸ் நமக்கு கிடைக்குது. 1ல டிஸ்கண்டினியூஸ் வந்துச்சுன்னா ஃபங்க்ஷனை பிரேக் பண்ணணும். 0 to 1 பிளஸ் 1 to 3 இந்த மாதிரி பிரேக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 0 to 1ல 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் நமக்கு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது இல்லையா, அப்போ அதுக்கு பதிலா இப்போ 0 to 1 இங்க இருக்கு பாருங்க, இப்போ 0 to 1 இந்த மாதிரி கன்சிடர் பண்ணும். அப்போ லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, ரைட் லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகல, அப்போ மைனஸ் லெஃப்ட் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அப்போ லிமிட் b tending to 1 minus 0 to b. அதே இந்த இன்டகிரேஷன் பாத்தீங்கன்னா லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ நீங்க வந்து ஓப்பன் அட் லெஃப்ட், இங்க ஓப்பன் இங்க க்ளோஸ், அப்ப ரைட் சைட்ல இருக்கிறது மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். லிமிட் a tending to 1 plus a to 3. ஓகே, ஸோ கீழே இருக்கிறத சேஞ்ச் பண்ணீங்கன்னா a சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, மேல இருக்கிறத சேஞ்ச் பண்ணீங்கன்னா b சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜென்ரலா நம்ம இன்டகிரேஷனை a to b f of x தான் எழுதுவோம். இப்போ லோவர் லிமிட்டை சேஞ்ச் பண்ணும்போது aன்ற வேரியபிளை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் சேஞ்ச் பண்ணும்போது bன்ற வேரியபிள். ஓகே, ப்ராப்ளம்ஸ். evaluate integral 2 to 5 1 by root of u minus 2 du. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2ன்ற பாயிண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகாது, யூக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்ஃபினிட்டி வந்துடும். ஸோ அப்போ நம்ம வந்து 2வை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இன்ஃபினிட்டி அக்கர்ஸ், இன்ஃபைனைட் டிஸ்கண்டினியூட்டி அக்கர்ஸ் அட் த லெஃப்ட் எண்ட் பாயிண்ட். 2ல உங்களுக்கு டிஸ்கண்டினியூஸாக கிடைக்குது. அப்போ 2 சேராது, 5 சேரும். அப்போ 2 சேராதுன்னா ஃபங்க்ஷன் இதுலேருந்து இது வரைக்கும் தான் லிமிட். அப்போ 2ஓட ரைட் சைடு மட்டும் சேரும், லெஃப்ட் சைடு வராது. ஓகே, அப்போ 2 பிளஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ லோவர் லிமிட்டை சேஞ்ச் பண்றதுனால ஏன்ற வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியர் t யூஸ் பண்றாங்க. ஸோ லிமிட் t tending to 2 plus t to 5 1 by root of u minus 2 du. Then normal integration 1 by root of u minus 2 இன்டகிரேட் பண்ணீங்கன்னா 2 root u minus 2. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன்ல, இன்டகிரேஷன்ல 1 டிவைடட் பை ரூட்டுக்குள்ள ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டினாமினேட்டருக்குள்ள ரூட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு நியூமரேட்டர் வந்ததுன்னா we write 2 times root of denominator. ஓகே, ஸோ 2 times root of denominator. லிமிட் அப்ளை பண்ணுங்க, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ யூக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 minus 2 3, லோவர் லிமிட் வந்து t. So 2 times root of t minus 2. Then so limit t tending to 2 plus 2 root 3 minus 2 root of t minus 2 இருக்கு. So substitute the limit value 2 root 3 minus 2 times root of t க்கு பதிலா 2 substitute பண்ணுங்க, 2 minus 2. So அப்ப இந்த term வந்து 0 ஆயிடும், which is 2 root 3. ஒரு finite number கிடைச்சிருக்கு. Therefore the given integration is convergent.
So next problem, evaluate integral 0 to 1 1 by 1 minus x. இந்த இடத்துல function பாருங்க 1 substitute பண்ணும்போது தான் function வந்து exist ஆகாது. அப்ப நம்ம upper limit change பண்ணணும். upper limit change பண்ணோம்னா 0 to 1 ல integrate பண்ண சொல்றாங்க. ஆனா 1 ல exist ஆகாது. அப்ப 1 விட்டுருங்க. இப்போ 1 இதோட left limit மட்டும் தான் நம்ம consider பண்ணுவோம். left limitனா minus 1 minus. So limit t tending to 1 minus 0 to t 1 by 1 minus x dx. Then 1 by 1 minus x integrate பண்ணிங்கன்னா log of 1 minus x divided by minus 1. ஏன்னா x ன்றது right sideல இருக்கு இல்லையா? So log of 1 minus x by minus 1. Then substitute the limits. Upper limit minus lower limit. So அடுத்து t க்கு 1 substitute பண்ணீங்கன்னா log 1 minus 1 0, log 0 is infinity. So infinite இருக்கனால the given function is divergent. Similarly இந்த problem பாருங்க 0 to 3 1 by x minus 3. So இது lower limitல exist ஆகும், upper limitல exist ஆகும். 1 என்ற functionல 1 என்ற pointல exist ஆகாது. So அப்ப function நம்ம break பண்ணணும். Here infinite discontinuity occurs at x is equal to 1. So 0 to 3 1 by x minus 1 is splitted into 0 to 1 1 to 3. அடுத்து 0 to 1 first integration பாத்தீங்கன்னா 1 ல exist ஆகாது. 0 to 1 ல 0 ல exist ஆகும், 1 ல exist ஆகாது. அப்போ 1 கூட left மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதான் நம்மளோட integration. right side வந்து problemல சேராது. So leftனா நமக்கு minus. அதே இது second integrationல பார்த்தோம்னா 1 to 3 கொடுத்திருக்காங்க. 3 ல exist இருக்கும். 3 வரைக்கும் exist இருக்கும். 1 exist இருக்காது. இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணனும். இப்போ 1 ஓட ரைட் சைடு மட்டும் தான் நம்மளால எடுத்துக்க முடியும். ஏன்னா லெஃப்ட் வந்து given integrationலே இல்ல. So 1 plus. Okay. So 0 to 1 first நம்ம எடுத்துருக்கோம் பாருங்க. First integration limit t tending to 1 minus 0 to t 1 by x minus 1. Then integrate பண்ணுங்க log of x minus 1 upper limit minus lower limit. Substituting the value of t க்கு பதிலா 1 substitute பண்ணும்போது we get minus infinity. Second integration. So இப்போ minus infinity divergent. Similarly second integration இதே மாதிரி தான். So இதே integrate பண்ணீங்கன்னா log கிடைக்கும். So substitute பண்ணீங்கன்னா log of infinity ன்ற ஒரு term வரும். Then log infinity now we know that infinity which is divergent log 0 வரும். Is infinity which is divergent. Therefore the sum is divergent. But total away divergent தான். The function is divergent. So here also 1 ல வந்து discontinuity exist ஆகும். இப்போ நீங்க integration பிரிக்கும்போது 0 to 1 1 to 3 split பண்ணனும். 0 to 1 consider பண்ணீங்கன்னா right side மட்டும். So 0 to 1 1 ல வந்து இது மட்டும் தான் exist ஆகும். 0 ல இருந்து 1 வரைக்கும். ஓகே. அப்போ 1 ஓட left limit மட்டும் தான் exist இருக்கும். இப்போ 1 minus னு எடுத்துக்கணும். So limit t tending to 1 minus 0 to t by 1 by x minus 1 whole power 2 by 3. Then normal integration. So this term எப்படி solve பண்ணலாம்னா 0 to t 1 by x minus 1 2 by 3 இருக்கா? So 0 to 3 x minus 1 minus 2 by 3 dx. So formula படி x minus 1 power minus 2 by 3 plus 1 by minus 2 by 3 plus 1. That is x minus 1 power LCM எடுத்தீங்கன்னா 1 by 3 வரும். Denominatorல 1 by 3. So 1 by 3 numeratorக்கு போயிடுச்சுன்னா we get 3. So 3 x minus 1 power 1 by 3. Then substitute the limit. Upper limit minus lower limit. Then t க்கு பதிலா 1 substitute பண்ணுங்க. First term 0 ஆயிடும். 3 மட்டும் தான் இருக்கும். So இந்த term இங்க 1 substitute பண்ணும்போது இந்த term 0 ஆயிடும். So we get 3. Similarly second integration. 1 to 3 1 by x minus 1 power 2 by 3. 1 ல exist இருக்காது.
ஸோ 1 இங்கே இருக்கும், 3 இங்கே இருக்கும், 1ல எக்ஸிஸ்டாக இருக்காது. ஸோ அப்போ ஓப்பன் அட் 1. அப்போ 1ஓட ரைட் சைடு மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ 1 ப்ளஸ்ன்னு எழுதணும். இப்போ லிமிட் t tending to 1 plus 1 by x minus 1 power 2 by 3. தென் நார்மல் சேம் இன்டகிரேஷன் தான். லிமிட் அப்ளை பண்ணுங்க. tக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணும்போது செகண்ட் டேர்ம் மட்டும் 0 ஆகிடும். இங்கே 1 ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ 3 into 2 power 1 by 3 ரெண்டையும் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3 plus 3 into 2 power 1 by 3. So taking 3 outside, 1 plus 2 power 1 by 3. Now evaluate integral 0 to 1 log x dx. So infinite discontinuity occurs at x is equal to 0. So log 0 வந்து infinity வந்துரும். So அதனால 0ல exist ஆகாது. So 0ன்றது எங்க இருக்கு பாருங்க, lower limitல இருக்கு. So 0 to 1 log 1 வந்து 0. 0ன்றது ஒரு finite number தான். ஆனா 0ல exist ஆகாதுன்றனால 0ஓட ரைட் சைடு மட்டும் நமக்கு சேரும். That is 0 plus. இப்போ லிமிட்டிங் கேஸ்ல லிமிட் t tending to 0 plus 0க்கு பதிலாக நம்ம சேஞ்ச் பண்றதுனால இங்கே t எழுதணும். தென் log x இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேஷன் ஆஃப் log x dx is x log x minus integral x into 1 by x dx. That is u dv மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. u equal to log x ன்னு எடுக்கணும். dv equal to dx. u வை differentiate பண்ணீங்கன்னா du which is 1 by x dx. v ஐ integrate பண்ணீங்கன்னா உங்களுக்கு x கிடைக்கும். So formula uv minus integral v du. அப்ப uன்றது log x, v x minus integral v du. So அதான் இங்க எழுதிருப்போம். Okay, x log x. Next இந்த x cancel ஆயிடும். Integration of dx is x. Now limit apply பண்ணுங்க. Integration ஓட value x log x minus x. Limit apply பண்ணும்போது 0 to 1. First equation இருக்குல்ல அதுல. Limit t tending to 0 plus x log x minus 1. Upper limit minus lower limit. So log 1 வந்து 0 ஆயிடும். Minus lower limit வந்து t. Then t க்கு பதிலா 0 substitute பண்ணும். Okay. So again infinity வந்துரும். அதனால என்ன பண்றோம்னா t யை வெளியில எடுக்கிறோம். Whole divided by t. Okay. So இந்த ஸ்டெப்ல log t divided by 1 by t. இப்போ infinity by infinity form வரனால L'Hospital rule. L'Hospital rule numerator தனியா differentiate பண்ணும், denominator தனியா differentiate பண்ணும். So log t differentiate பண்ணா 1 by t, 1 by t differentiate பண்ணா minus 1 by t square. Now apply value of t which is minus 1. Now here the infinite discontinuity occurs at 3. அப்போ 3ல நம்ம சேஞ்ச் பண்ணும். இப்போ limit t tending to 3 minus 2 to t. Then integration of 1 by root of 3 minus x. So denominator differentiate பண்ணா numerator வரணும். இப்போ நீங்க denominator differentiate பண்ணா numeratorல ஒரு minus இருக்கும். So அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா limit t tending to 3 minus integral 2 to t minus 1 by minus root of 3 minus x ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ denominator differentiate பண்ணி பார்த்தீங்கன்னா we get the numerator. அப்போ இது இந்த மைனஸ் வெளில எடுத்துருங்க. minus or limit t tending to 3 minus 2 to t minus of minus 1 by root of 3 minus x dx. So இப்போ இதுதான் நம்மளோட integration. இதை integrate பண்ணீங்கன்னா உங்களுக்கு minus 1 கிடைக்கும். அப்போ log of denominator. Sorry, 2 root 2. root இருக்கனால 2 root 2 எழுதுவோம். So minus இந்த minus. Minus 2 root of denominator. Limit 2 to t. அப்புறம் upper limit minus lower limit.
upper limit t substitute பண்ணுங்க minus of lower limit 2 substitute பண்ணிட்டு then t க்கு பதிலா 3 substitute பண்ணீங்கன்னா first term மட்டும் 0 ஆகும் second term 2 கிடைக்கும் which is finite. Therefore the given integration is convergent. Similarly 1 by root x discontinuity occurs at x equal to 0. அப்ப 0 plus ன்னு எழுதணும். lower limit ன்றனால 0 plus. upper limit னா minus வரும். 1 by root x integrate பண்றோம் formula integral x power n dx. x power n plus 1 by n plus 1. So இந்த formula apply பண்ணி integrate பண்ணிட்டு limit apply பண்ணுங்க. So lower limit வந்து t இருக்கும். t க்கு 0 substitute பண்ணீங்கன்னா 2 root 3 which is finite. Therefore the given integration is convergent. Okay, next comparison test for improper integrals. First test, if 0 less than or equal to f of x less than or equal to g of x for all x, then integration a to infinity f of x dx converges if a to infinity g of x dx converges. That is ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாதான் நம்ம கம்பேரிசன் டெஸ்டே யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து 0 விட கிரேட்டர், அதை விட இன்னொரு ஃபங்க்ஷன் கிரேட்டர். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தென் இஃப் g of x converges, இது கன்வர்ஜென்ட், இது கன்வர்ஜ் ஆச்சுன்னா f of x உம் converges. அதான் ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் டெஸ்ட். கன்வர்ஜஸ்னா ஃபைனைட் லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும். அதே இது g of x டைவர்ஜ் ஆச்சுன்னா f of x உம் டைவர்ஜ் ஆகும். செகண்ட் கம்பேரிசன் டெஸ்ட், suppose that f of x g of x are positive function, ஏதோ ஒரு positive numbers and limit f of x by g of x வந்து l இருந்ததுன்னா ஒரு finite limit extending to infinity f of x by g of x, f of x and g of x divide பண்ணிட்டு limit extending to infinity apply பண்ணும்போது if we get finite limit, ஏதோ ஒரு finite limit கிடைச்சதுன்னா then the improper integrals f of x g of x converge or diverge together. f of x உம் converge ஆகும், g of x உம் converge ஆகும். இல்லனா f of x உம் diverge ஆகும், g of x உம் diverge ஆகும். அதுதான் comparison test. Third comparison test, அதே first condition தான் 0 less than or equal to f of x less than or equal to g of x for all x in closed interval a comma b, then f of x converge ஆகும் if g of x converges. a to b அந்த closed integral பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த comparison testலாம் a to infinity இருக்கும். இப்போ வந்து closed interval a ல இருந்து b, அதான் third comparison test, closed interval. அதே மாதிரி g of x வந்து diverges if f of x diverges. Fourth comparison test, if f of x and g of x are two functions and a is a point of infinite discontinuity, a என்ற பாயிண்ட்ல discontinuity இருந்ததுன்னா limit extends to a plus f of x by g of x equal to ஒரு finite limit. So எந்த பாயிண்ட்ல discontinuity இருக்கோ அந்த பாயிண்ட்ல நம்ம ரைட் சைடு வேல்யூ அப்ளை பண்ணும். இப்போ a பாயிண்ட்ல நமக்கு discontinuity இருக்கு. இப்போ a தானே லோவர் லிமிட்டா இருக்கும். இப்போ a லோவர் லிமிட்டா இருந்தா ரைட் சைடுல இருக்கிறது மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ a plus ன்னு மாறிடும். So அதனால தான் limit extends to a plus f of x by g of x. Comparison test 2 இருந்தது இல்லையா, அதே மாதிரி b என்ற பாயிண்ட்ல discontinuity இருந்ததுன்னா limit extends to b minus, அதாவது upper limitல discontinuity இருந்ததுன்னா x minus extends to b minus. So இந்த கேஸ்ல ஏதாவது ஒரு finite limit கிடைச்சதுன்னா both the improper integrals converge or diverge together. ரெண்டுமே converge ஆகும், இல்லனா ரெண்டுமே diverge ஆகும். Absolute convergence. So improper integral changes sign within the range of integration. So in the range of integration le sign change ஆச்சுன்னா then the improper integral a to b f of x or a to infinity f of x absolutely convergent if a to b modulus f of x dx or a to infinity modulus f of x dx is convergent. அதாவது பாருங்க, modulus of f of x கண்டுபிடிக்கணும். modulus f of x dx a to b
or modulus f of x d of x a to infinity convergent இருந்ததுன்னா then modulus இல்லாம இருக்குல்ல a to b f of x dx or a to infinity f of x dx are said to be absolutely convergent. எதை வந்து நம்ம absolutely convergent னு சொல்வோம்னா modulus value of f of x வந்து convergent இருக்கணும். அப்படி convergent இருந்ததுன்னா அந்த சைன் இல்லாம ஒரிஜினல் ஃபங்க்ஷன் இருக்குல்ல மாடுலஸ் சைன் இல்லாத ஒரிஜினல் ஃபங்க்ஷன் அது வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுல ப்ராப்ளம் பாருங்க, டிஸ்கஸ் த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் 1 to infinity e power minus x square dx. இப்போ 1 to infinity கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டைப் 1லையும் வரும். ஏன்னா அதுல தான் வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்டெக்ரல்ல இன்ஃபினிட்டி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. 1 to infinity e power minus x square. இப்போ இதை கம்பேர் பண்ணும். ரெண்டு ஃபங்க்ஷன் எடுக்கணும், f of x, g of x. f of x விட g of x வந்து கிரேட்டரா இருக்கும். இப்போ e power minus x square விட e power minus x வந்து கிரேட்டர். இப்போ இதுதான் நம்மளோட f of x, இது g of x. சரியா? for all x greater than or equal to 1. x 1 விட கிரேட்டரா இருக்கும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். இப்போ இதற்கு வந்து நம்ம கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டான்னு செக் பண்ணும். அப்போ இன்ஃபினிட்டி integral 1 to infinity இது ப்ராப்ளம்ல கொடுத்திருக்க லிமிட்ஸ் e power minus x dx. g of x வந்து கன்வர்ஜென்ட்டா இருந்ததுன்னா f of x கன்வர்ஜென்ட்னு சொல்லிடலாம் கம்பேரிசன் டெஸ்ட் படி. ஸோ 1 to infinity e power minus x dx க்கு நம்ம இன்டகிரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றோம். எந்த இடத்துல இன்ஃபினிட்டி இருக்கா, ஸோ மேல இன்ஃபினிட்டி இருக்கு, டைப் 1ல பார்த்தோம் இல்லையா, அப்பர் லிமிட்ல இன்ஃபினிட்டி இருந்ததுன்னா அங்க வந்து b இன்ட்ரடியூஸ் பண்ணும். So limit b tending to infinity 1 to b e power minus x dx. e power minus x integrate பண்ணீங்கன்னா e power minus x by minus 1. Then limit apply பண்ணுங்க, upper limit minus lower limit. So e power minus e power minus b plus e power minus 1. Minus of minus plus ஆயிடும். இப்போ b க்கு பதிலா infinity substitute பண்ணீங்கன்னா e power minus infinity நம்ம பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி, இங்க infinity substitute பண்ணும்போது e power minus infinity is 0. இந்த term ஃபுல்லாவே 0 ஆயிடும். ஸோ அப்போ 0 plus e power minus 1 வரும், which is 1 by e. Therefore the given integration is convergent. ஏன்னா ஒரு finite value கிடைச்சிருக்கு. By comparison test 1 the given integration is convergent. ஸோ கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் f of x னு எடுத்துட்டு அதை விட ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வந்து e power minus x னு நம்ம எடுத்திருக்கோம். Discuss the convergence of 1 to infinity x tan inverse x by root of 4 plus x cube. So இதுவும் type 1ல தான் வரும். இங்க upper limitல infinity இருக்கு, அப்ப நம்ம b க்கு பதிலா replace பண்ணிக்கலாம். So given function f of x னு எடுத்துக்கோங்க. So f of x வந்து எப்படி எழுதுறோம்னா x வந்து கீழே எடுத்துட்டு வாங்க, denominatorல எடுத்துட்டு வரோம். So tan inverse x by root x by that is x cube வெளில எடுக்கிறோம். So x tan inverse x by இதுல x cube வெளில எடுங்க. So x cube வெளில எடுத்துட்டீங்கன்னா root of 4 by x cube plus 1. Okay. So இந்த xம் இந்த 2ம் கேன்சல் ஆயிடும். ஸோ ஒரு ரூட் இருக்கும். ஓகே, இப்போ இங்கே எக்ஸ் கியூப், இங்கே எக்ஸ். ஸோ எக்ஸ் tan inverse எக்ஸ் பை எக்ஸ் பவர் 3 by 2. Okay. Root of 4 denominator x cube வந்து numerator போயிடுச்சுன்னா x power minus 3 plus 1. or இந்த x கீழே வந்துடுதுன்னா tan inverse x by x power minus 1 x power 3 by 2 root of 1 plus 4x power minus 3. or tan inverse x by so base same இருக்கு, so power add பண்ணுங்க, x power minus 1 plus 3 by 2. so minus 1 plus 3 by 2 னா LCM இருக்கும்போது 1 by
So minus 1 plus 3 by 2 minus 2 plus 3 by 2 which is 1 by 2. So x power 1 by 2 root of 1 plus 4x power minus 3 or tan inverse x by root x root 1 plus 4x power minus 3. So இதை விட ஒரு greater function g of x consider பண்ணுங்க 1 by root x. tan inverse x அந்த ஃபங்க்ஷனை விட 1 by root x வந்து greater function. அதில் இருக்க ஃபங்க்ஷன்லேயே ஒரு பார்ட் எடுக்கிறோம், அதுவும் அதை விட greater ஒரு டேர்ம் எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து செகண்ட் கம்பேரிசன் டெஸ்ட் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். லிமிட் f of x by g of x. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணும்போது tan inverse xல இருக்க ஒரு ரூட் எக்ஸும் இந்த g of xல இருக்க ரூட் எக்ஸும் கேன்சல் ஆகி உங்களுக்கு tan inverse ஃபங்க்ஷன் மட்டும் கிடைக்கும். இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுங்க, எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போடுங்க. ஸோ இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடும், இந்த டேர்ம் 0 ஆயிடும். tan inverse infinity வந்து pi by 2. pi by 2 by root of 1 which is pi by 2. So by comparison test 2 the integrations converge or diverge together. Now integral 1 to infinity g of x. So g of x மட்டும் consider பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு divergent function. இப்போ g of x divergentன்றனால f of x உம் divergent தான். So discuss the convergence of integral 1 to infinity sin x by x power 4. So இது வந்து நம்ம absolute convergenceல போடுறோம். இப்போ modulus கண்டுபிடிங்க. So whole modulus விட integration of modulus வந்து smaller. So இது நமக்கு தெரியும்ல இந்த concept. f of x dx விட modulus f of x dx வந்து greater இருக்கும். So அதனால நம்ம inequality change ஆகும். இப்போ sin x by x power 4 அதை விட ஒரு greater function sin x by x power 4 விட greater function வந்து dx by x power 4. இப்போ dx by x power 4 வந்து நீங்க integration find out பண்ணி லிமிட்ல அந்த இன்ஃபினிட்டிக்கு பதிலா t ன்னு ஒரு வேரியபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி லிமிட் t tending to infinity 1 to t dx by x power 4 லாம் find out பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு convergent வரும். So modulus எடுக்கும் போது convergent வந்திருக்கனால ஒரிஜினல் ஃபங்க்ஷன் வந்து absolutely convergent. Absolutely convergent na convergent. Okay. Thank you.